மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆலங்குளத்தில் மாணவிக்கு கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக வீடு கட்டும் பணியை நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவிக்கு அவர் ஏற்கனவே உறுதியளித்திருந்த நிலையில் அதற்கான பணிகள் நடைபெறக்கூடிய சூழலில் அந்த பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடு கட்டும் பணியினை நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவிக்கு அவர் வீடு வழங்குவதாக, இந்த திட்டத்தின் கீழாக வீடு வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதில் கள ஆய்வில் அவர் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து இணைந்திருக்கிறார். மாரிமுத்து, வணக்கம். இன்றைய தினம் முதலமைச்சர் அந்த கலைஞருடைய கனவு வீடு அப்படின்ற திட்டத்தின் கீழாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். கள விவரங்களை வழங்கலாம். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் சீவநல்லூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிற நிலையில் தற்பொழுது அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவிக்கு இந்த திட்டத்தின் கீழாக வீடு வழங்குவதாக அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆலங்குளத்தில் மாணவிக்கு இல்லம் வழங்குவதற்கான அந்த வீடு கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு இருக்கிறார். அவர் அந்த பார்வையிடக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடவே அந்த வீட்டிற்கான பணிகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார். மாரிமுத்து, தொடர்ந்து உங்களுடைய விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் பகுதியில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்துள்ளார். வரும்போது ஆலங்குளம் அருகே உள்ள கல்விகுளம் பகுதியில் பிரேமா என்ற பெண் வீட்டிற்கு அவர் சென்றுள்ளார். சமீபத்தில் பிரேமா சென்னையில் நடைபெற்ற அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் தான் இடம் மாரிமுத்து, நன்றி விவரங்களுக்கு. அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்தோம்.